என்னுடைய பிள்ளைகளே, ஆபகுக் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஆபகுக் 1084ஆம் பக்கம், பழைய ஏற்பாட்டில் 4ஆம் வசனம். ஆனாலும் செர்பாலே ஆபகுக் 2ஆம் அதிகாரம். அகங்காரியாய் இருக்கிறானே, அவனுடைய ஆத்துமா அவனுக்குள் செம்மையானதல்ல. தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். கண்களை மூடி செய்ப்போம். ஸ்தோத்திரங்க தாவே, ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. எங்கள் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் சமூகத்தில் வருகிறோம். இந்த மாதம் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம், தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை எங்களுக்கு தந்திருக்கிறீங்க ஆண்டவரே. உடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை கொண்டு எங்களோடு கூட பேசுவீராக. பரிசுத்த ஆவியான் எங்களோடு கூட பேசுவீராக ராஜா. வந்திருக்கிற எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும். அவிசுவாசம் நீங்கட்டும், விசுவாசம் வரட்டும். ஒவ்வொரு வாழ்க்கையிலும் விசுவாசத்தில் வளரட்டும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. அல்லேலூயா. தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். யாருடைய விசுவாசம்? யாருடைய விசுவாசம்? தன் விசுவாசத்தினாலே. என்னுடைய விசுவாசத்தினால தான் நான் பிழைக்க முடியும். உங்களுக்குள்ளாக விசுவாசம் இருந்தால் தான் நீங்கள் பிழைக்க முடியும். தேவனுடைய ஒவ்வொரு வாழ்க்கையிலும் விசுவாசம் வேண்டும். அல்லேலூயா. எங்கள் அப்பாவுக்கு விசுவாசம் இருக்கு, எங்கள் அம்மாவுக்கு விசுவாசம் இருக்கு, அங்கே இருந்து பிரயோஜனம் இல்லை. எங்கள் அம்மா சாப்பிட்டா போதும், எங்கள் அப்பா சாப்பிட்டா போதும். போதுமா? அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசத்தில் வளர வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் விசுவாசம் ரொம்ப முக்கியம். நம்முடைய பிள்ளைகளே, 11:1 சொல்லப்படுகிறது, விசுவாசமானது நம்பப்படுவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களில் நிச்சயமா இருக்கிறது. கண்ணாடைய பிள்ளைகளே, அல்லேலூயா. இப்போ காற்று இங்கே இருக்கிறது, இருக்கா இல்லையா? காற்று இருக்கு, கண்ணால் பார்க்க முடியல. காற்று இருக்கப்பே தான் உயிரோடு வாழ்கிறோம். அன்றைக்கி அநேக சப்தங்கள் இருக்கிறது. பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒவ்வொருத்தரும் பேசுனீங்கன்னா, ஒவ்வொருத்தரும் மொபைலில் பேசுகிறீங்க. பேசும்போது கரெக்டாக நீங்கள் எந்த நம்பருக்கு யார்கிட்ட பேசணுமோ அவங்ககிட்ட தான் பேசுகிறீங்க. அல்லேலூயா. அநேக சப்தங்கள் இருக்கலாம். நம்முடைய பிள்ளைகளே, அல்ல விசுவாசிக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில். அல்லேலூயா. காற்றை நான் கண்ணால் பார்க்கல, ஆனால் நம்பவே மாட்டேன்னா நீங்கள் உயிரோடு வாழ முடியாது. தேவனுடைய பிள்ளைகளே, அல்லேலூயா. ஆண்டவர் உயிரோடு. இதே போல தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த ஸ்தலத்தில் வாசமாக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் ஜெபத்துக்கு என் கண்கள் திறந்தவைகளும் செவிகள் கவனிக்குள்ளுமா இருக்கிறது. அல்லேலூயா. எத்தனை விசுவாசிக்கிறீங்க இந்த ஆலயத்தில் கர்த்தர் இருக்கிறான்? அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசு மெய்யாகவே இந்த ஸ்தலத்தில் வாசமாக இருக்கிறார். கடந்த நாட்களில் கர்த்தர் சொன்னார், இந்த எல்லப்புள்ளி சபையை கலங்கரை விளக்கமாய் மாற்றப் போகிறேன். அல்லேலூயா. கலங்கரை விளக்கம் தேவனுடைய பிள்ளை. லைட் ஹவுஸ், ஹார்பரில் லைட் ஹவுஸ் இருக்கும். அந்த கப்பல் அதை பார்த்து அந்த அல்லேலூயா கலங்கரை விளக்கத்தை பார்த்து தேவனுடைய பிள்ளை கப்பல் பயணமாக வரும். அந்த கலங்கரை விளக்கில் அந்த லைட்டு நைட்டில் அணைஞ்சிட்டுனா பெரிய ஆபத்து உண்டாகும். தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் இந்த இடத்தை ஆண்டவர் கலங்கரை விளக்கமாய் மாற்றுவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அநேக ஜனங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிற இடமாய், சந்தோஷத்தை கொடுக்கிற இடமாய், வியாதியிலிருந்து விடுதலை கொடுக்கிற இடமாய், பிசாசின் போராட்டம் விடுதலை கொடுக்கிற, மாந்திரிகத்தின் கட்டிலிருந்து கத்திர விடுதலை கொடுக்கிற இடமாய், செய்வினை கட்டிலிருந்து விடுதலை கொடுக்கிறமா, சகல வியாதிகளை சுகமாக்குற இடமாய், சகல பிசாசுகளின் துரத்துற இடமாய் இந்த இடத்தை மாற்றுவேன். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை அல்லேலூயா கர்த்தர் மாற்றி இருக்கிறாரு. நாம் மனுஷனும் அல்லேலூயா. ஆண்டவரே, எங்கள் சபை ஒரு கலங்கரை விளக்கமாக மாற்றும். சுற்றியுள்ள ஜனங்களுக்கு இன்னைக்கு அநேக ஜனங்கள் வியாதியோடு கூட இருக்கிறாங்க, மரண போராட்டத்தில் இருக்கிறாங்க. ஆண்டவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார், இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, அதற்கு நீங்களும் நானும் சாட்சிகள். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு சொல்லப்படுகிறது, ஆபகுக்கு சொல்லும் பொழுது தன் விசுவாசத்தினாலே. யாருக்குள்ள இருக்கணும் அந்த விசுவாசம்? யாருக்குள்ள இருக்கணும்? உங்களுக்குள்ளாக இருக்க வேண்டும். இயேசு மேலே, இயேசு மெய்யாகவே இந்த இடத்துல இருக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். உங்கள் ஜெபத்தை கேட்கிறவர் உயிரோடு இருக்கிறான்னு விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. பாருங்க, தேவனுடைய பிள்ளையே, தாவீது சொல்கிறார், தம்மை நோக்கி கூப்பிடுற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுற யாவருக்கும் கர்த்தர் எங்கே இருக்கிறாரு? எங்கே இருக்கிறாரு?
சவியுமா இருக்கிறார். அல்லேலூயா. மோசே சொல்லும்போது சொல்கிறார், உபாகமம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்கிறது, நம்முடைய தேவனாய கர்த்தரை நாம் தொழுது கொள்கிற போதெல்லாம் அவர் நமக்கு சவியுமா இருக்கிறது போல தேவனை இவ்வளவு சவியுமாய் பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதி எது? அல்லேலூயா. நம்ம ஜெபிக்கும் போதெல்லாம் அவர் உங்க பக்கத்தில் இருக்கிறார் விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. யார் பக்கத்தில் சொல்லுங்க, யார் பக்கத்தில்? உங்க பக்கத்தில். எப்பொழுதெல்லாம் முழங்காட்படிட்டு செபிக்கிறீங்களோ அப்பொழுது நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். இயேசு என் பக்கத்தில் இருந்து என் ஜெபத்தை கேட்க வந்திருக்கிறார். என் நாமத்தினாலே எவைகளை கேட்பீங்களோ அவைகளை பெற்று கல்வியில் சொல்லப்படுகிறது என்னுடைய பிள்ளையே. அல்லேலூயா. நாட்களில் விசுவாசம் வேண்டும். அல்லேலூயா. என்னுடைய பிள்ளைகளே, நாட்களில் என்ன வேணும் உங்களுக்கு? அல்லேலூயா. இயேசு உயிரோடு இருக்கிறார். வெளிப்படுத்தும் விசேஷம் 1:18 சொல்கிறது, மரித்தேன் ஆனாலும் சதா காலையில் உயிரோடு இருக்கிறேன். அல்லேலூயா. உயிரோடு இருக்கிற இயேசு இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கிறார். உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். எல்ரோயி, அவர் உங்களை காண்கிற தேவன். யெகோவா ராப்பா, அவர் உங்களுக்கு பரிகாரியாய் வந்திருக்கிறார். ஒரு வைத்தியராக வந்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளையை விசுவாசிக்க வேண்டும். யெகோவா நீசி, நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி கொடுக்கிற ஆண்டவர், அவர் நம்முடைய மத்தியிலே வந்திருக்கிறார். அல்லேலூயா. விசுவாசிக்க வேண்டும். ஏதோ வந்தேன், எல்லாம் கூப்பிட்டாங்க, அவங்க கூப்பிட்டாங்க, போனேன், சபைக்கு போனேன், ஏதோ சொன்னாங்க. அல்லேலூயா. அதில் நீங்கள் கர்த்தரை பார்க்க வேண்டும். கர்த்தரை நோக்கி ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த ஆலயத்துக்கு வந்து பாஸ்டரை பார்க்காதீங்க. பாஸ்டர் யார்? உங்களை போல ஒரு மனுஷர் தான். அவர் ஆண்டவர் கிடையாது. கர்த்தர் தான். அவர் தான் நமக்கு. இயேசு கிறிஸ்து தான் நமக்காக ஜீவன் கொடுத்தவர், நமக்காய் அடிக்கப்பட்டவர், நமக்காய் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினார். இன்றைக்கு நம்முடைய ஆலயத்துக்கு வந்திருக்கிறாங்க. கரங்களை தட்டி கத்திரமைப்படுத்துவோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, அல்லேலூயா. இன்னைக்கு என்ன செய்ய வேண்டிய? விசுவாசத்தினாலே, ஆண்டவரே இன்னைக்கு எனக்கு விசுவாசத்தை தாங்கப்பா. சந்தேகப்படக்கூடாது. என்ன கூடாது? சந்தேகப்படக்கூடாது. சந்தேகப்படுகிறவன் தேவனிடத்தை எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. நம்முடைய வாழ்க்கையில் இயேசு உயிரோடு இருக்கிறார். தேவனுடைய பிள்ளையே, அல்லேலூயா. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, 5-31 வசனம் முடிய பார்ப்பீங்கன்னா, விசுவாச, நீங்கள் வீட்டிலே படித்து பாருங்க, விசுவாச வீரர்களின் பட்டியலை கொடுத்திருக்கிறது. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளை ஏனோ கிளந்து ஆரம்பிக்கிறாரு. நோவா பாருங்க, தேவனுடைய பிள்ளைகளே, விசுவாச வீரர்கள். அல்லேலூயா. அவங்க பட்டியல், அல்லது இன்றைக்கு வருங்காலத்தில் அடுத்து உங்கள் பட்டியல் எதில் சேரணும்? இந்த விசுவாச வீரருடைய பட்டியல் சேர வேண்டும். தீமோத்தேயை குறித்து பவுல் எழுதும்போது சொல்றாரு, 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரத்தில், அல்லது அந்த விசுவாசம் உன் பாட்டியாய லோவிசாலுக்குள்ளும், அதுக்கப்புறம் யாரு? உன் தாயாய ஐனிக்காலுக்குள்ளும் இப்பொழுது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. எங்க பாட்டி விசுவாசமா இருந்தாங்க, தாத்தா பாஸ்டர் சொல்லலாம். நோ நோ நோ, நீ விசுவாசமா இருக்க வேண்டும். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். தேவனுடைய அதான் முக்கியம். உங்கள் வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், நீங்கள் ஜெபத்துக்கு பதில் வேண்டும் என்றால், உங்களுடைய வாழ்க்கையில் விசுவாசம் வேண்டும், நம்பிக்கை வேண்டும். என் ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார், என் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். அந்த விசுவாசம் உங்களுக்குள்ளாய் வர வேண்டும். தேவனுடைய பிள்ளை, அல்லேலூயா. விசுவாசத்தோடு கூட கேட்கணும். தேவனுடைய பிள்ளையை நம்முடைய வாழ்க்கையில் அது பட்டியலில் வருது. நீங்கள் எபிரேயர் 11:6 சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். என்னது? யார் மேலே விசுவாசம்? இயேசு கிறிஸ்து மேலே விசுவாசம். தேவனுடைய பிள்ளைகளே, அந்த இயேசு கிறிஸ்துவை நம்புங்க. அவர் தான் எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார் சிலுவையிலே. தேவனுடைய பிள்ளைகளே, அல்லேலூயா. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா? நான் சர்ச்சுக்கு போகிறேன், இத்தனை வருஷம் சர்ச்சுக்கு போகிறேன், உங்கள்கிட்ட விசுவாசம் இருக்கிறதா? யார் மேலே விசுவாசம் வச்சுருக்கிறீங்க? நீங்கள் எத்தனை வருஷம் விசுவாசி? 15 வருஷம், 20 வருஷம், 25 வருஷம், 10 வருஷம், 5 வருஷம், 3 வருஷம், 2 வருஷமாக இருக்கலாம். யார் மேலே விசுவாசம் வைத்து வாரீங்க? யார் மேலே வச்சுருங்க? யார் மேலே வச்சிருக்கிறீங்க? இயேசு மேலே வைங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் மேல் வைத்து வர வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, சொல்லப்படுகிறது, அவர் அல்லேலூயா, விசுவாசம் இல்லாமல் யாருக்கு பிரியமா இருக்க முடியாது? யாருக்கு? 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 யாருக்கு?
யாருக்கு? ஆம்பளை சத்தமே இல்லையே. அல்லேலூயா. யாருக்கு? இயேசுவுக்கு பிரியமா இருக்க முடியாது. இயேசு உங்க மேல அல்லேலூயா பிரியமா இருக்கணும்னா நீங்கள் விசுவாசம் வைக்க வேண்டும். யார் மேல வைக்க வேண்டும்? இயேசு மேல வைக்க வேண்டும் நம்முடைய பிள்ளைகள். அல்லேலூயா. ஏனென்றால் அவரிடத்தை சேருகிறவன் அவர் உண்டு என்றும், எங்க இருக்கிறாரு? இங்க இருக்கிறார் என்றும். அல்லேலூயா. உண்டு என்றும் தம்மை தேடுகளுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் அல்லேலூயா விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. அவரை தேடுறவங்களுக்கு கண்டிப்பா உதவி செய்வார். கண்டிப்பா ஜெபத்துக்கு பதில் உண்டு தேவனுடைய பிள்ளைகளே. அல்லேலூயா. எரேமியா 33:3 சொல்லப்பட்டிருக்கிறது, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாதமான பெரிய காரியங்களை அறிவிப்பேங்கிறார். அல்லேலூயா. பெரிய காரியங்களை அறிவிப்பேங்கிறார் தேவனுடைய பிள்ளைகளே. நான் கிளச்சுமா விசுவாசம் வேண்டும். அல்லேலூயா. யார் மேல வைக்கணும்? யார் மேல? யார் மேல? எங்க வீட்டுக்காரர் மேலையா? வீட்டுக்காரர் மேலையா? வீட்டுக்காரி மேலையா? பிள்ளைகள் மேலையா? நோ 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 நோ. யார் மேலே வைங்க? கர்த்தர் மேலே வைங்க. கர்த்தர் மேலே வைங்க. அவர் தான் எல்லாம், எல்லாவற்றிற்கும் எல்லாம் தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளைகளே அல்லேலூயா விசுவாசம். அந்த விசுவாசம் யாருக்குள்ள வேணும்? ஆண்டவரே எனக்கு விசுவாசத்தாங்க. இப்போ ஜெபிக்க போகிறோம் எல்லாரும். ஆண்டவரே அந்த விசுவாசம் எனக்குள்ளாக வரட்டுன்னு சொல்லி எல்லாரும் கண்களை மூடி நம் கர்த்தரை நோக்கி நாம் ஜெபணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஐயா. ஆண்டவரே கர்த்தாவே எங்களை விசுவாசி என்று சொல்லிக்கிறீங்கப்பா. ஆண்டவர் அந்த விசுவாசம் ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளுக்குள்ளாய் வளரட்டும். ஆண்டவரே ஆவிக்குள்ளாக வளரட்டும். ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளோடு கூட இருக்கிறத உங்கள் பிள்ளைகள் உணர வேண்டும். அந்த பிரசன்னத்தை உணர வேண்டும். ஆண்டவரே கூட இருக்கு, உயிரோடு இருக்கிறத எங்கள் பிள்ளைகள் பார்க்க வேண்டும். உங்க பிள்ளையுடைய ஜெபத்தை கேட்டு அற்புதம் செய்ய வேண்டும். விசுவாசத்தோடு கூட விசுவாசமுள்ள ஜெபம் பிடியாளியை ரட்சிக்கும் சொன்ன போல ஆண்டவரே அந்த விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பா. ஆண்டவரே அந்த விசுவாசம் எங்கள் பிள்ளைகளுக்காய் கடந்து வருவதாக, ஒவ்வொரு இதயத்தை ஆளுகை செய்வதாக ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே. ஆமென். அல்லேலூயா. இங்கே பார்க்கிற பிள்ளைகளே, மார்க்கின் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 22-23 படிங்க. மார்க்கு 11ஆம் அதிகாரம் 22-23. இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போய் என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்க, தேவனுடைய பிள்ளை ஆண்டவர் சொல்றாரு, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவராயிருங்கள், இயேசுவிடத்தில் விசுவாசம் உள்ளவராயிருங்கள். எவனாயிலும் எவளாயிலும். அதில் மலை போல பெரிய பிரச்சனையாக இருக்கலாம். மலை, பெரிய மலை, அது பெரிய மலை மாதிரி, ஏப்பா இவ்வளோ பெரிய மலையாக வந்துட்டு எனக்கு, அது பனிக்கட்டி மலை. விசுவாசிக்கணும். அது மலை எரிச்சுமா, அது வெயில் அடித்த உடனே அது உருகி போய்விடும். அல்லேலூயா. ஜெபம் பண்ணும் பொழுது அந்த மலை உருகி போய்விடும். அல்லேலூயா. நீங்கள் ஜெபிக்கும் போது ஆண்டவர் அல்லேலூயா அந்த அல்லேலூயா மலை போல பெரிய பிரச்சனையும் ஒன்றுமில்லாமல் மாறிவிடும் தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா. எவனாயில் இந்த மலையை பார்த்து, மலை போல பிரச்சனையை பார்த்து, மலை போல வியாதியை பார்த்து, எப்போ அந்த வியாதி முடியாது, இந்த வியாதி வந்துட்டு செத்துருவாங்கன்னு சொல்லலாம். இயேசுவால முடியும், இயேசுவால முடியும், இயேசுவால முடியும். அல்லேலூயா. மரித்தவர்கள் 6 பேரை உயிரோடு எழுப்பியிருக்கிறார். நம்ம ஊழியத்தின் மூலமாக மரித்து போன 6 பேரை ஆண்டு உயிரோடு எழுப்பியிருக்கிறாங்க. அல்லேலூயா. இன்றைக்கும் ஆண்டவர் ஜீவிக்கிறார். இன்றைக்கும் ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு வாரமும் எங்கேயோ கடந்த இந்த வாரத்தில் நான் தூத்துக்குடி போயிட்டு வரும்பொழுது கயத்தாரிலிருந்து போனது யாருன்னு தெரியாது. பாருங்க, தங்கபாண்டி பேரு. ஐயா எனக்கு வாதத்தில் இருக்க நடக்க முடியல, ஜெபம் பண்ணுங்க. பாருங்க, என்னுடைய பிள்ளைகள் நேற்று காலையில் கருவந்தால் வந்தது ஒருவர். அவர் பார்த்தீங்கன்னா அநேக போன்று வரலாம். ஜெபத்தின் மூலமாக விசுவாசத்தோடு கூட ஜெபிக்கும் பொழுது அங்கே அற்புதங்கள் நடக்கிறது. என்னுடைய பிள்ளை அல்லேலூயா. என் நாமத்தினாலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக் கொள்வீர்கள். விசுவாசிக்க வேண்டும். ஜெபம் பண்ணிட்டு சோமாயிருமா சோமாயிருமா சோமிக்க கூடாது. சோம ஆக்கிட்டு
ஆண்டவர் சிலுவையை சுமந்து தீர்த்துட்டார். அல்லேலூயா. அப்படி தழும்புகள் குணமானீர்கள். அப்படி தழும்புகள் இன்றைக்கும் ஜீவனுள்ள தழும்பாய், அற்புதங்களை செய்கிற தழும்பாய், உயிருள்ள தழும்பாய், இன்னைக்கு விடுதலை கொடுக்கிற தழும்பாய், வியாதியிலிருந்து பிசாசின் போராட்டத்திலிருந்து சகல வியாதியிலிருந்து எல்லா பிரச்சனையிலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுக்கிறவராய் அவர் இன்றைக்கும் நம்முடைய மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கிறார். இந்த ஆலயத்தில் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, அவர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார், உங்களை நோக்கி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. சொல்ல மழையை பார்த்து பேசி சமுத்திரத்தில் தள்ளுண்டு போயின்னு சொல்லி என்ன செய்யணும் அடுத்து? அல்லேலூயா. தள்ளுண்டு போன்னு சொல்லி தன் இதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்த நான் சொன்னபடியே நடக்கும் என்று, நான் சொன்னபடியே நடக்கும் என்று சந்தேகப்படாமல் விசுவாசித்தால். சந்தேகம் வரக்கூடாது. என்ன வரக்கூடாது? சந்தேகம் வரக்கூடாது. ஜெபம் பண்ணியாச்சு. ஏசப்பா என் ஜெபத்தை கேட்டாங்க, எனக்கு அற்புதம் நடக்கும், கண்டிப்பாக செய்வார். அல்லேலூயா. உங்கள் ஜெபத்தை கேட்குற ஆண்டவர் உயிரோடு இருக்கிறாரு. அவர் அல்லேலூயா தேவனுடைய பிள்ளையை நம்முடைய வாழ்க்கையில் அல்லேலூயா நீங்கள் இப்படியாக ஜெபிக்க வேண்டும். ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியம் செய்ய முடியும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறாரு, சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடி ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லி. மெய்யாக உண்மையா? ஆண்டவர் போய் சொல்வாரா? இயேசு போய் சொல்வாரா? இயேசு போய் சொல்வாரா? இயேசு போய் சொல்வாரா? உங்கள் வாழ்க்கையில் காணப்பட பிரச்சனைகள், பாடுகள், போராட்டங்கள், கடன் பிரச்சனைகள், வியாதிகள், பலவீனங்கள் எல்லாவற்றையும் நீங்க சொல்லியாச்சு. அப்பா என் ஜெபத்தை கேட்டபடியா ஸ்தோத்திரம், எனக்கு விடுதலை கொடுத்தபடியா ஸ்தோத்திரம், எனக்கு அற்புதம் செய்தபடியா ஸ்தோத்திரம், எனக்கு பெரிய காலையில் சேர்ந்தீங்கப்பா ஸ்தோத்திரம். விசுவாசத்தோடு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லையோ கேட்டாரா கேட்கலையா? கேட்டாரா? நான் ஜெபம் பண்ண கேட்டாரா கேட்கலையா சொல்லாதீங்க. அப்படிக்கு நீ ஜெபம் பண்ண வேண்டிய தேவையில்லை. சந்தேகப்படுறவங்க ஜெபம் பண்ண வேண்டிய தேவையில்லை. அவரால் முடியுமா? முடியாதா? அவரால் முடியும் என்று விசுவாசிக்கிறீர்கள். தேவனுடைய பிள்ளை, அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. விசுவாசிக்க வேண்டும். யாரை விசுவாசிக்கணும்? கர்த்தரை விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, அல்லேலூயா. நான் ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்கிறேன். இங்கிலாந்து தேசத்தில் ஒரு அம்மா அநாத பள்ளிக்கூடம் வச்சுருந்தாங்க. அநாத பள்ளிக்கூடம் மலையடி வாரத்தில் வச்சுருந்தாங்க. அந்த பிள்ளைகளுக்கு வேறு கட்டிடம் கட்ட இடம் இல்லை. பக்கத்தில் மலைகள் இருக்கிறது. அப்போ அந்த அம்மா மண்டே பெட்டிஷன் கொடுத்தாங்க கவர்னருக்கு. அவங்களுக்கு கவர்னருக்கு அல்லையா என்னச்சும்மா, எனக்கு சும்மா அநாத பிள்ளைகள் பள்ளிக்கூடம் வச்சுருக்கிறேன், அந்த பள்ளிக்கூடம் கட்டுவதற்கு இடம் வேணும்னு சொல்லி அந்த அம்மா கவர்னருக்கு பெட்டிஷன் கொடுத்தாங்க. யாருக்கு? அந்த தேசத்தில் உள்ள கவர்னருக்கு கொடுத்தாங்க. தேவனுடைய பிள்ளைகளே, அவர் ஒரு நாள் வந்தார். வந்து விசாரிச்சுட்டு அந்த அம்மாவை பார்த்து சொன்னார். அந்த அம்மா நிஜமாக கேட்டாங்க, ஐயா பிள்ளைகள் இவ்வளோ பிள்ளைகள் இருக்காங்க, பள்ளிக்கூடம் கட்ட இடம் இல்லையா கேட்கும் பொழுது அவர் சொன்னாராம், நீங்கள் யாருமா? விசுவாசி தானே? நீங்கள் யார்? விசுவாசி தானே? வசனம் என்ன சொல்லிடுறது? இந்த மலையை அல்லையா, மலையை பேர்ந்து எங்கே போ? சமுத்திரத்தில் போன்னு சொல்லு. நீ விசுவாசி தானே? விசுவாசி தானா? நீங்கள் வந்திருக்கிறவங்க விசுவாசி தானா? அல்லேலூயா. 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 விசுவாசிகள் ஆகிய நம்முடைய வாழ்க்கை சொல்லி பழகணும். அல்லேலூயா. சொல்லணும், பேசணும். ஊமையா இருக்கக்கூடாது, பேசணும். இயேசுவி நாமத்தில் போ பிசாசே, இயேசுவி நாமத்தை பலவீனப்படுத்துகிற ஆவியை வெளியே போ சொல்லும்போது ஆண்டவர் அற்புதம் செய்வார். அந்த அம்மா பார்த்து அவர் சொல்லிட்டு போயிட்டார். நம்ம என்ன சொல்லுவான், இவர்கிட்ட போய் கேட்டேனே, இவர் என்ன செய்றாரு? நம்மளே ஜெபம் பண்ண மாட்டோம்ல. சொல்லுங்க சொல்லுங்க, உங்களால் முடியுமா? உங்களால் முடியுமா? சத்தத்தை காணலையே. முடியுமா? 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 உங்களை கேட்குறேன், முடியுமா? 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 முடியும். சொல்லுங்க. விசுவாசம் வேணும். அல்லேலூயா. அல்லேலூயா. டாக்டர் சொல்லுவார், இந்த வியாதி முடியாதியா, வீட்டுக்கு கொண்டு போங்க. பொன்ராஜம் அல்லேலூயா பேரன் அப்படி தான் சொன்னாங்க. நுரையீரலில் பாதிக்கப்பட்டு காய்ச்சல் வந்து அல்லேலூயா சாந்தி ஆஸ்பத்திரியில் சேர்த்துருந்தாங்க. சேர்த்து இருக்கும் பொழுது என்னுடைய பிள்ளைகளே கடைசியில்
எல்லாத்தையும் பணத்தையும் பிடிங்கிட்டு அடுத்து முடியாது கொண்டு போங்கன்ட்டாங்க. அடுத்து இன்னொரு ஊழியக்காரர் போய் ஜெபம் பண்ணாங்க. ஊழியக்காரர் ஜெபம் பண்ணும்போது அவங்க கண்ட காட்சி, வாசலில் சிங்கம் கட்டப்பட்டு இருக்கிறது, வாசலில் சிங்கம் கட்டப்பட்டு இருக்கிறது. இந்த பையனை விழுங்கிட்டு அவ்வளோதான் முடிஞ்சுன்னு சொல்லிட்டு போயிட்டார். முடிஞ்சுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. எனக்கு நாங்கள் அன்றைக்கி திருவனந்தபுரத்தில் இருக்கிறோம். சுமதி ஃபோன் பண்ணா, தேவனுடைய பிள்ளையை அல்லையா. அடுத்து நாங்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா சுபாஷ் நானும் பாஸ்டிங் போட்டு அல்லையா அந்த இடத்துல தான் பாஸ்டிங் போட்டு ஒரு சிலருக்காக தேவனுடைய 3 பேருக்காக ஜெபம் பண்ணோம். 3 பேருக்காக கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணோம். அவங்க முடியாதுன்னு ஐக்கிரவுண்டு கொண்டு போயிட்டாங்க. பார்த்திங்கன்னா கர்த்தர் சொன்னார் ஞாயிற்றுக்கிழமை ஆறானில் பார்த்திங்கன்னா நீ போய் ஜெபம் பண்ணு, நீ போய் ஜெபம் பண்ணு. நானும் சுவாசம் போனோம். போய் தேவனுடைய பிள்ளைகளே உள்ளே போய் பார்க்க முடியல. அவங்க தாத்தா வெளியே தூக்கிட்டு வந்தாங்க, தோலில் போட்டு தூக்கி கொண்டு வந்தார்கள் தேவனுடைய பிள்ளைகள். அல்லேலூயா, அல்லேலூயா. தூக்கி கொண்டு வந்தார்கள். ஒரு பாட்டில் என்ன ஜெபம் பண்ணி வாங்கிட்டு போனேன். அடுத்து அவனுக்கு ஜெபம் பண்ணிவிட்டு ஜெபம் பண்ணி கிளாஸில் தண்ணி கொடுத்து ஏசி ரத்தம் குடிச்சுன்னாச்சு. ஜெபம் பண்ண எண்ணெயும் கொடுத்தாச்சு. அடுத்து என்னது? அல்லேலூயா. போகும்போது நடந்து போகிறான். அல்லேலூயா. அதில் திங்கக்கிழமை போயிருக்கிறோம். புதன்கிழமை காலையில் டாக்டர் அங்கே கொண்டு போன என் சீரியஸ் கண்டிஷனில் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்கள்ட்ட இங்கே தான் ஆள் இருக்குது, கேட்டு பாருங்கள். அல்லேலூயா. புதன்கிழமை காலையிலே ஃபோன் வருது, டிஸ்சார்ஜ் பண்ண சொல்லியாச்சு. அல்லேலூயா. பாருங்க தேவனுடைய பிள்ளைங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க தேவனுடைய பிள்ளைங்க, இன்னைக்கு தேவனால் கூடாத காரியம். அல்லேலூயா. ஒன்றும் இல்லை. அந்த ஸ்பீக்கரை திருப்பி பாருங்க தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் அல்லேலூயா ஆண்டவர் அர்ப்பணம் செஞ்சார். மனுஷரால் கூடாது தான், டாக்டரால் கூடாது தான், தேவனால் கூடும். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைய நம்முடைய வாழ்க்கையில் அல்ல பார்த்தீங்கன்னா அந்த அம்மா சொல்லிட்டு போயிட்டாரு. நம்ம என்ன சொல்லியிருப்போம், இவர்கிட்ட போய் கேட்டவன்னு அந்த அம்மா ஜெபம் பண்ணாங்க. நல்ல விசுவாசி. தேவனுடைய வசனத்தை பிடித்து கொண்டு ஆண்டவர் இந்த மலையில் எங்கே போட்டோம், சமுத்திரத்தில் போட்டு 10 மைல் தூரத்தில் இருக்குது. கடல் எங்கே இருக்கிறது? என்ன சொல்லுவாங்க மற்றவங்க, என்ன சொல்லுவாங்க, இந்த அம்மாவுக்கு கிறுக்கு பிடிச்சிட்டு போலுங்க, இந்த மலை எப்படியா கடலுக்குள்ளே போகும், எப்படி கடலுக்குள்ளே போகும்? முடியாத முடியும் செய்கிறவ தான் கர்த்தர். அல்லேலூயா. மனுஷரால் கூட முடியாதுதான், டாக்டரால் முடியாதது, உங்களால் முடியாதது, மனுஷரால் கொடி முடியாதது, தேவனால கூடும். அல்லேலூயா. அவர் தான் ஆண்டவர், அவர் தான் இயேசு. தேவனுடைய பிள்ளையே நம்முடைய வாழ்க்கையில் அல்லேலூயா. அந்த அம்மா திடீர்னு பார்த்தீங்கன்னா தேவனுடைய பிள்ளைகளே நல்லா தோத்திரம் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஆண்டவர் இந்த மலையெல்லாம் கடலுக்குள்ளே போனப்படியா தோத்திரம். ஒருத்தர் வந்தார், அந்த கிராமத்தில் விசாரித்தார், இந்த மலையை யாருக்கு கொடுத்துருக்கிறாரு கேட்கும்பொழுது அந்த பள்ளிக்கூடம் வச்சுருக்க அந்த அம்மாட்ட கவர்னர் வந்து கொடுத்துட்டு போயிருக்காரு. இந்த அம்மாட்ட வந்து, அம்மா இந்த மலையை எனக்கு தருவீங்களா, இந்த மலையை தருவீங்களான்னு கேட்டாங்க. கேட்கும் பொழுது அவர் சொன்னார், அவர் கேட்டாங்க, இந்த மனுஷமா நான் கடலில் பாலம் கட்டுவதற்காக அல்லேலூயா கான்ட்ராக்ட் எடுத்திருக்கிறேன், இந்த மலையை தந்தீங்கன்னா பிரயோஜனமாக இருக்குன்னு சொல்லி. அல்லேலூயா. பாருங்க அந்த அம்மா ஓகே, அதுக்கு தான் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கேன், அதுக்கு தான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா. கடைசியில் மலையெல்லாம் உடைச்சி அதுக்குள்ளே பணம் வேற கொடுத்துட்டு போயிட்டார். இவ்வளோ பணம், பெரிய பணம் முடிச்சு கொடுத்துட்டு போயிட்டார். இந்த அம்மா அந்த மலையை பார்த்தீங்கன்னா அவங்க உடைச்சி தரமட்டமாக ஆக்கிட்டாங்க, சமதளமாக ஆக்கிட்டாங்க. இந்த அம்மா அந்த பணத்தை வச்சு பெரிய பள்ளிக்கூடம் கட்டிட்டாங்க. அல்லேலூயா. மழையும் போச்சு, பணமும் கிடைச்சது. பில்டிங் கட்டி வைக்க பணத்தை ஆண்டவர் கொடுக்கிறவர். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் முடியாதுன்னு சொல்கிறீங்களா, மற்றவங்க உங்களை வாழ்க்கையில் நீங்கள் முன்னேற மாட்டான்னு சொல்கிறீங்களா, அவர்கள் மத்தியில் உங்களை முன்னேற வைக்கிறவர் கர்த்தர். சத்துருக்கள் மத்தியில் பந்து ஆயத்தப்படுத்துகிற கர்த்தர். எல்லாம் முடிஞ்சு போச்சு உங்களை பார்த்து சொல்லலாம், முடியலை, எங்கள் அப்பா நீ முடியலை. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளை அப்படிப்பட்ட ஆண்டவராக நீங்களும் நானும் ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையே, அல்லேலூயா. பார்க்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் ஆபிரகாமை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி
உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியிலுள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். இங்கே பார்க்கிறோம், பார்த்தீங்கன்னா ஆபிரகாமுடைய விசுவாசத்தை குறித்து பார்க்க போகிறோம். அவன் அல்லேலூயா, தேவனுடைய பிள்ளைகளே, கல்தேர் தேசத்திலிருந்து கர்த்தர் அழைத்து வந்தால் விக்கிரகங்களை அவங்க அப்பா செய்து வியாபாரம் பண்ணி கொண்டிருந்தார். சிலைகளை செய்து வியாபாரம் பண்ணி பிழைத்து கொண்டிருக்க அந்த குடும்பத்திலிருந்து கர்த்தர் ஆபிரகாமை தெரிந்தெடுத்தார். இதே போலதான் அநேக அல்லேலூயா விக்கிரகங்களை ஆராதிக்கிற அவர்கள் மத்தியிலிருந்து அவங்களை தெரிந்தெடுத்து இயேசுடைய பிள்ளையாக மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, அவனை பார்த்து சொன்னாரு, நிச்சயமா அல்லேலூயா, நீ ஆபிரகாமை நோக்கி உன் இனத்தையும் உன் ஜனத்தையும் உன் தேசத்தையும் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அல்லேலூயா. பாருங்க தேவனுடைய பிள்ளை, என் வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிஞ்சா உன்னை பெரிய ஜாதியாய் மாற்றுவேன். உன்னை ஆசீர்வதிப்பேன். உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். என்ன செய்யணும்? கீழ்ப்படிய வேண்டும். ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது அல்லேலூயா. பாருங்க, அடுத்த வசனம் சொல்கிறது தேவனுடைய பிள்ளைகளே, 3ஆம் வசனம், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியில் ஜாதிகள்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். அல்லேலூயா. எப்போ? 75 வயசுல அழைத்தால், குழந்தை இல்லை, அவனுக்கு குழந்தை இல்லை. தேவனுடைய பிள்ளைகளே, அவனை அழைத்து உன்னை பெரிய ஜாதியாக்குவேன்னு சொன்னார் தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா. அவனுடைய வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளைகளே, அல்லேலூயா, ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசித்து பெறப்பட்டு வந்தான். நீங்கள் 15ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, அவனை கூடாரத்தை வெளியே வர சொல்லி வானத்தை அண்ணாந்து பாருங்கிறாரு. ராத்திரி சாயங்காலம் மாலை வேலையில் அடிச்சுமா வானத்தை அண்ணாந்து பார், வானத்தின் நட்சத்திரங்களை என்ன கொடுமானால் என்ன, அவ்வளவாய் உன் சந்ததி பெருக பண்ணுவேங்கிறாரு. ஒரு பிள்ளை கூட இல்லை. யாருக்கு? நம்ம என்ன சொன்னவருக்கு என்னைய பார்த்து சொல்லிட்டான். நான் யாரு? ஏற்கனவே ஃபேமிலி பிளானிங் பண்ணியாச்சு. ஃபேமிலி பிளானிங் பண்ணவங்களுக்கே ஆண்டு குழந்தை கொடுத்துருக்காரு. சாட்சி இருக்கு. ஏற்கனவே ஒரு குழந்தை இறந்து போச்சு. அடுத்து அந்த அம்மா ரொம்ப வருத்தப்பட்டது. ஃபேமிலி பிளானிங் பண்ணிட்டோமேன்னு சொல்லி அடுத்து ஒரு குழந்தையை பெற்றார்கள் தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா. கர்த்தர்ட்ட கேட்டாங்க, ஜெபம் பண்ணாங்க. தேவனால முடியும், தேவனால முடியும், மனுஷரால் கூடாதுதான், தேவனால் கூடும் தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா. இங்கே பார்க்கிறோம், அவனை பார்த்து அல்ல என்ன கொடுமானா என்னங்கிறாரு. என்ன முடியுமா? நட்சத்திரங்களை நான் காலையில் 5 மணிக்கு செஞ்சுமா வெளியே போவேன். காலையில் எழுந்துச்சு ஜோமயத்துக்கு போகும்போது, கம்பெனி ஷாப்பில் போகும்போது வானந்த அண்ணாந்து பார்த்து சுற்றுவேன், இப்படியே சுற்றுவேன். ஆண்டவரே, 4 திசைகளில் இந்த வானத்து நட்சத்திரங்களை போல எங்கள் சபைக்கு ஆத்துமாக்கள் பழகி பெருகட்டும்னு சொல்லி நான் தினசரி ஜெபிக்கிறேன் தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தினசரி ஜெபிக்கிறேன். என்ன முடியுமா? அந்த அளவுக்கு கர்த்தர் நமக்கு சபைக்கு ஆத்துமாக்களை தரப்போறார். விசுவாசிக்கிறோம், கரங்களை தட்டி அல்லேலூயா. பாருங்க தேவனுடைய பிள்ளைகளை அவனை பார்த்து கூப்பிட்டு சொன்னாரு. அவன் சொன்னான், எலியேசு என் வீட்டு வேலைக்காரன் தான் என் பிள்ளை சொன்னான். அவன் இல்லை, உன் கற்ப பிறப்பு, உனக்கு கற்ப பிறப்பு தான் உனக்கு சுதந்திரவாளி சொன்னார் தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா. பார்த்தீங்கன்னா தேவனுடைய பிள்ளைகளே, அவனுடைய வாழ்க்கையில் நீங்கள் ரோமர்கள் நிருபம் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை படிங்க. ரோமர் 4:17 19ஆம் வசனம் முடிய. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்த வருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவர்களைப் போல் அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லாருக்கும் தகப்பனானான். உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும் போது தன் சரீரம் செத்துப்போனதையும் சாரலுடைய கற்பம் செத்துப்போனதையும் எண்ணாதிருந்தான்.
பாருங்க தேவனுடைய பிள்ளைகளே, அவனுடைய வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளைகளே கர்த்தர் அல்லேலூயா அவன் என்ன சொன்னார் பாருங்க. தேவனுடைய பிள்ளை அவனுடைய வாழ்க்கையில் கர்த்தர் பார்த்தீங்கன்னா, அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன். ஒரு பிள்ளை இல்லை, ஒரு குழந்தை இல்லை, அவன் என்ன செய்ய அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாக. அல்லேலூயா. மற்றவங்களாம் என்ன சொல்லுவாங்க, உலகம் என்ன செய்யும், பைத்தியங்கப்பா, நம்மளை பார்த்து பைத்தியங்கள்னு சொல்லலாம். தேவனுடைய பிள்ளையே அல்லேலூயா அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதுக்கு ஏது பாருங்க தேவனுடைய பிள்ளைகளே அல்லேலூயா ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்க. அப்படின்னா அவன் தான் விசுவாசித்தோருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிறமாய தேவனுக்கு முன்பாக நம் எல்லாருக்கும் தகப்பனான. அல்லேலூயா அல்லேலூயா. விசுவாசிகளின் தகப்பன் என்ற பேரு யாரு? ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்டிருக்க தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா. அவனுடைய வாழ்க்கையில் அடுத்த உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதுக்கு ஏதுவில்லாதிருந்தும் அவன் நம்பிக்கையோடு விசுவாசித்தான். அல்லேலூயா. 100 வயது ஆபிரகாம். இப்போ என்னது 100 வயது ஆபிரகாம். ஆனால் பார்த்து கிளவன் ஆபிரகாம் தாத்தா சொல்லலாம் தேவனுடைய பிள்ளையே ஏதுவில்லாத அல்ல பாருங்க தேவனுடைய பிள்ளை அவனுடைய வாழ்க்கையில் அப்படி இருந்தோம். அவன் நிச்சயமா விசுவாசித்தான் தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம விசுவாசம் ரொம்ப முக்கியம். ஆண்டவரிடத்தில் எதாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் விசுவாசம் இல்லாமல் பெற்றுக்கொள்ள முடியாது. கர்த்தர் மேல உள்ள நம்பிக்கை அவரால் முடியும். பாருங்க தேவனுடைய விசுவாசிக்க வேண்டும். அவன் விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கவில்லை. இன்னைக்கு நம்ம விசுவாசிகள் எப்படி இருக்காங்க? எப்படி இருக்காங்க? விசுவாசத்தில் எப்படி இருக்கும்? பலவீனம். செத்தா போனாரு? செத்து போனாரா? உங்க ஜபத்தை கேட்குற ஆண்டவர் செத்து போனாரா? அதுக்கு அமைதியாக இருக்கீங்க. அமைதியாக இருந்த என்னது? ஆமீன். நான்லாம் ஒரு சில சொல்லுவாங்க, ஒரு சில பிரச்சனை சொல்லுவாங்க, நான் கேட்பேன் செத்தா போனாரு? இல்லை இல்லை, பிறையான் கவலைப்படுறீங்க? அவர் செத்து போனால் தான் கவலைப்படணும். செத்து போய் அடக்கம் பண்ணி உயிரோட எழும்பாட்டால் தான் கவலைப்படணும். உயிரோட எழும்பிட்டார். மரித்தேன் ஆனால் சதாக்கள் உயிரோடு சொன்ன தேவன் நம்முடைய மத்தியில் கடந்து வந்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளையே அல்லேலூயா. அவரை உயிரோட வச்சுட்டு நம்ம கவலைப்படக்கூடாது. விசுவாசிகள் கவலைப்படக்கூடாது. எவ்வளோ பெரிய பிரச்சனாலும் ஆண்டவரால் மாற்ற முடியும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை தேவனுடைய பிள்ளையே அல்லேலூயா. இங்கே பார்க்கிறோம் அவனுடைய வாழ்க்கையில் அல்லேலூயா சொல்லப்படுகிற தேவனுடைய பிள்ளைகளே அல்லேலூயா. அவன் 100 வயதுள்ள ஒன்றா இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும், யாரு? அவருடைய சரீரம் செத்து போச்சு. அல்லேலூயா. அவருடைய சாராளுடைய கற்பம் செத்து போச்சு. பெண்களுக்குள்ள வழிபாடு நின்று போய்விட்டது. சாராளுக்கு பெண்களுக்கு வழிபாடு நின்று போயிட்டு தேவனுடைய பிள்ளைகளே. அப்படி இருந்தும் ஆபிரகாம் விசுவாசித்தான். அல்லேலூயா. கர்த்தர் சொன்னதை நிறைவேற்ற வல்லவர். கர்த்தர் சொன்னதை நிறைவேற்ற வல்லவர். கர்த்தர் சொன்னதை நிறைவேற்ற வல்லவர். இங்க அநேகர் இருக்கிறாங்க. இப்போ எழுப்பி விட போறேன். மேரி எழுந்திரி, மேரி எந்திரி. அல்லேலூயா. தங்கத்தோர மகா 30 வருஷம் கழிச்சு பிறந்தவா. சுமதி எந்திரி. அல்லேலூயா. மோசசங்க அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையே அல்லேலூயா. 22 வருஷம் கழிச்சு பிறந்த பிள்ளை. அல்லேலூயா. இந்த மோச எந்திரி. ரெபேக்காள் எந்திரி. அல்லேலூயா. 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 9 வருஷம் கழிச்சு பிறந்த டாக்டர் முடியாதுன்னு சொன்னாங்க. அல்லேலூயா. அவளைங்க எந்திரி. அல்லேலூயா. பிச்சைமக்கா பேத்தி. அல்லேலூயா. பாருங்க 5 வருஷம் அல்லேலூயா முடியாது. அல்லேலூயா. அவங்க பிச்சைமக்கா இருக்காங்க. அல்லேலூயா. அவங்க பேத்தி. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைய ஆண்டவர் கொடுக்குறாரு. நிறைய பேர் இருக்கிறீங்க. அல்லேலூயா. அநேகர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உட்காருங்க. அல்லேலூயா. பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய பேர் இருக்கிறீங்க. நேரம் இல்லை. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் தேவனால கூடும். தேவனால கூடும். அல்லேலூயா. ஆண்டவரால் கூடும். தேவனால் கூட காரியம் ஒன்றுமில்லை. தேவனுடைய பிள்ளையை அவருக்கு வருஷம் பெருசு இல்லை, வயசு பெருசு இல்லை. நீங்கள் விசுவாசிக்கணும். நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது, நீங்கள் நம்பிக்கை வைக்கும் பொழுது ஆண்டவர் அற்புதம் செய்ய முடியும். அல்லேலூயா. அப்போ சாட்சினால அல்லேலூயா. ஜெசிபா அல்லேலூயா. என்ன சொன்னா? சனிக்கிழமை மதியத்திலிருந்து குழந்தை செய்யல, அசைவில்லை.
ஞாயிற்றுக்கிழமை காலையில் 6 மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணான், பாஸ்டர் தேவனுடைய பிள்ளையே அவர் இங்கே வந்து ஜெபம் பண்ண பிறகு தான் ஆண்டு கற்பத்தையும் கனி கொடுத்தாரு. சோமலிக்கு 6 தான் ஜெபம் பண்ணி தான் ஆண்டு கொடுத்தாரு. அல்லேலூயா. பாருங்க தேவனுடைய பிள்ளைகளே, அநேகருக்கு இருக்காங்க, அநேகருக்கு ஆண்டு குழந்தை கொடுத்துருக்காரு. நிறைய பேர் இருக்கிறாங்க ஜெபம். அங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய பேர் இருக்கிறீங்க. அடுத்து ஐக்கிய ஜெபத்தில் வர்ற ஊழியக்காரங்க பார்த்தீங்கன்னா அநேகர் இப்பவும் 6 பேர் கன்சீவ் ஆகியிருக்கிறாங்க. ஜெபக்குழு மூலமாக 6 பேர் கன்சீவ் ஆகியிருக்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ ரீசெண்டாக பிறந்தது ஜெசிபா, அடுத்து அக்ஸால். அல்லேலூயா. பாருங்க, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை தேவனுடைய பிள்ளையே. அல்லேலூயா. விசுவாசிக்கணும். டாக்டர் முடியாதுன்னு சொல்லலாம். அவ ரெபேக்கா வந்து அழுதா, சர்ச்சு முடிஞ்சு விட்டு 2 பேருக்கும் செக் பண்ணிவிட்டு பிறக்காது, நோ சான்ஸ். நான் கேட்டது அவட்ட, ஆண்டவர் பெரியவரா டாக்டர் பெரியவரா? கர்த்தர் தான் பெரியவர்னு சொன்னான். நம்பிப்போ. அந்த வருஷம் டிசம்பர் மாதம் 23ஆம் தேதி தானே, 23ஆம் தேதி. அல்லேலூயா. அதே வருஷத்தில் அவர் பிறந்த அந்த பிள்ளை. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே இருக்கிறா சுமதி, அந்த குழந்தை அவள் கன்சீவ் ஆகிட்டா. அந்த குழந்தையை அழிப்பதற்கு சத்துரு பயங்கரமாய் போராடினான். சத்துரு பயங்கரமாய் போராடினான். அவளுக்கு விரோதமாக மாந்திரகம் செய்து இந்த குழந்தையை அழித்து விட வேண்டும் என்று தேவனுடைய பிள்ளையே மாந்திரகம் செய்யப்பட்டது. அவள் சொல்லுவா, அப்பா இப்படி அல்லேலூயா சொல்லுவா. உடனே ஜோமனி பயப்படாத. அல்லேலூயா. அந்த மந்திரவாதி செத்து போனான். அடுத்து இன்னொரு மந்திரவாதியை பார்த்தாச்சு. இன்னொரு மந்திரவாதியை பார்த்து அப்பவும் கேள்விப்பட்டு எனக்கு ஃபோன் பண்ணுவா. அந்த மந்திரவாதி செத்து போனான். எந்த மந்திரவாதி? அந்த மந்திரவாதி செத்து போனான். 3வது ஒரு மந்திரவாதியை பார்த்தாங்க. அல்லேலூயா. அந்த மந்திரவாதி செத்து போனான். 4வது பார்த்தாங்க, அவனும் செத்து போனான். கட்டேரிப்பட்டில் ஒரு மந்திரவாதியை பார்த்து அல்லேலூயா எல்லாம் பேசியாச்சு. அல்லேலூயா. அவன் 2 வாரத்தில் பேக்கில் அடிப்படி செத்து போனான். உன்னை தொடுகிறவன் கண்மணியை தொடுகிறான். உன்னை தொடுகிறேன் கண்மணியை தொடுகிறான். உனக்கு குரோமாய் உருவாக்கப்படி எல்லா ஆயுதம் வாய்க்காதே போகும். அப்படிப்பட்ட ஆண்டவரை நீங்க ஆராதிக்கிறீங்க. அல்லேலூயா. ஆயிரக்கணக்கான சாட்சிகள் நம்ம ஊழியத்தில் டைரியில் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கிறது. அல்லேலூயா. நிறைய சாட்சி, ஆயிரக்கணக்கான சாட்சி இருக்குது. பிள்ளை இயேசு இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையே. அல்ல இன்னைக்கு அந்த ஆபிரகாமை பார்த்து அவனுக்கு எழுச்சுமா கத்தரிச்சுமா. அல்லேலூயா. 100 வயசில் பெற்றெடுத்தா. அல்ல யார்? சாரால். 90 வயசில். சாராளுக்கு 90 வயசு, அவனுக்கு 100 வயசு. தேவனுடைய பிள்ளைகளே, 90 வயசு பாட்டி ஈசாக்குக்கு பால் கொடுத்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகாருடைய மகன் நக்கல் பண்ணான் தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா. நக்கல் பண்ணான் தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை நக்கல் பண்ணலாம். சாரி, ஜனங்கள் உங்களை நக்கல் பண்ணலாம். உங்களை அல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறாரு. ஜீவனுள்ள தேவன் உங்களோடு கூட இருக்கிறாரு. வல்லமுள்ள தேவன் உங்கள் கூட இருக்கிறாரு. அற்புதங்களில் தேவன் உங்கள் கூட இருக்கிறாரு. பெரிய காரியங்களை செய்கிற தேவன் உங்கள் கூட இருக்கிறாரு. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவனுக்கு 25 வயசு வாலிபனானா. கர்த்தர் திடீர்னு ஆதியாகமத்தின் புஸ்தகம் 20, எனக்கு டைம் இல்லை, 22 அதிகாரத்தில் தேவனுடைய பிள்ளைகளே அவனை சோதிக்கிறாரு. நேசகுமாரன், உன் புத்திரனும் ஏக சோதனும் நேசகுமாரமாகிய ஈசாக்க மோரியா மலையில் கொண்டு பலி செலுத்துங்கிறார் தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா. 25 வயசு வாலிபன். ஆண்டவர் என்ன சொன்னார்? இவன் மூலமாக சந்ததி பெருகுனாரு. நம்ம என்ன கேட்டிருப்போம்? ஆண்டவரே மறந்துட்டீரோ? இது மறந்துட்டீரப்பா. நீர் என்ன சொன்னீர் அன்னைக்கு? இந்த ஈசாக்கு மூலமாக தான் சந்ததி பெருகுனீர், இவனை பலி செலுத்த சொல்றீரு. நம்ம கேட்டிருப்போம். நம்ம ஆட்கள் எப்படி கேள்வி கேட்குற ஆட்கள் தானே. அல்லேலூயா. யாருக்கு மாற கேட்குற ஆட்கள் தான். ஆண்டவரே கேள்வி கேட்போம். பாருங்க தேவனுடைய பிள்ளை, அவனுடைய வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளைகளே அல்லேலூயா பலி செலுத்த சொல்றாரு. ஆபிரகாம் கீழ்ப்படிஞ்சான். அதிகாலையிலே வேலைக்காரனை கூட்டிட்டு விறகு எடுத்துக்கொண்டு நெருப்படுத்திக்கொண்டு ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு சாராள்கிட்ட போய் அம்மாட்ட ஆலோசனை கேட்கல. நம்ம 10 பேர்ட்ட ஆலோசனை கேட்போம். ஞானஸ்நானம் பாஸ்டர் எடுக்க சொல்கிறாரு. எக்கா எடுக்கலாமா? அண்ணன் எடுக்கலாமா? 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 10 பேர்ட்ட ஆலோசனை கேட்போம். இப்படி சொல்கிறாங்களே கேட்போம். ஆனால்
அந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் சாராள்கிட்ட போய் கேட்கல. சாராள்கிட்ட போய் சொன்னால் என்ன செய்வான்? பழி வச்சுமா, ஆண்டவர் சொன்னாருமா அவனை பழி சொல்லுவேன். விளக்கு மாற்ற தூக்கியிருப்பா. யாருக்கு? விளக்கு மாற்ற தூக்கி, கிழட்டு பயல, நான் 90 வயசில் பெற்றெடுத்தேன் என் செல்ல குமாரனை நீ பழி செலுத்த கொண்டு போறியோன்னு சொல்லி 2 போடு போட்டுப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் அவன் யார்ட்டும் ஆலோசனை கேட்கல. யார்ட்டும் ஆலோசனை, ஆண்டவர் சொன்னார் இவன் மூலமாக சந்ததி பெருகுன்னு சொன்னார். பார்த்தீங்கன்னா எபிரேயர், அல்ல எபிரேயர்கள் நிறுவம் 11ஆம் அதிகாரம் 17 படிங்க. எபிரேயர் 11 17. மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோடே சொல்லப்பட்டிருந்ததே. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று எண்ணி தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்பு கொடுத்தான். அல்லேலூயா. பாருங்க தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் சொன்னதை கண்டிப்பாக செய்வார் என்று விசுவாசித்தான். இவனை பலி செலுத்தினாலும் இவனை உயிரோடு எழுப்ப ஆண்டவரால் முடியும் என்று விசுவாசித்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னது இவன் மூலமாக சந்ததி பெருகும். இவனை பலி செலுத்தினாலும் உயிரோடு எழுப்ப முடியும் என்று விசுவாசத்தோடு கூட தேவனுடைய பிள்ளைகளே. அல்லேலூயா. இப்போ போகிறாங்க, மலைக்கு போகிறாங்க. போகும்போது அந்த வேலைக்காரன் கீழே விட்டார். அப்புறம் கீழே இரு, நானும் பிள்ளையாண்டானும் கர்த்தருக்கு பலி செலுத்தி விட்டு திரும்பி வருவோம் என்றான். அல்லேலூயா. வருவேன் என்று சொல்லலை. யாரை பலி செலுத்த போகிறான்? விசுவாசமான வார்த்தைகளை பேசினான். ஈசாக்கை பலி செலுத்த, அல்லேலூயா, கர்த்தர் சொன்ன ஈசாக்கை பலி செலுத்த, அவனை தான் பலி செலுத்த போகிறான். என்ன சொல்லியிருக்கணும்? நான் பலி செலுத்தி விட்டு திரும்பி வருவேன் என்று சொல்லணும். ஆனால் நீங்கள் படித்து பாருங்கள், வருவோம். அல்லேலூயா. விசுவாசத்தோடு கூட பேசினான் தேவனுடைய பிள்ளைகள். இல்லையா? போகும்போது பையன் கேட்கான், ஈசாக்கு கேட்கான், அப்பா அப்பா நெருப்பு இருக்குப்பா, விறகு இருக்குப்பா, கத்தி இருக்குப்பா, பழி செலுத்திருக்கு ஆடு எங்கேப்பா? அவனுடைய இருதயம் எப்படி இருந்திருக்கும்? அந்த ஆடு சொல்லலை, வாயத்தன்னு சொல்ல, இருதயத்தில் அந்த ஆடு நீ தான்ப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட, செல்லக்குமாரனாகிய இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு செல்லமானவர். அவர் நமக்காக பூமிக்கு அனுப்பினார் தேவனுடைய பிள்ளையே. ஆண்டவர் யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாக போகும்போது என்னை அனுப்புன்னு சொன்னார் தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா. உங்களுக்காக எனக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்து நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்து, நம்முடைய வியாதிகளை சுமந்து தீர்த்து, நம்முடைய பலவீனங்கள் எல்லாவற்றையும் மாற்றி சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அல்லேலூயா. பாருங்க தேவனுடைய பிள்ளையை விசுவாசிக்க வேண்டும், விசுவாசிக்க வேண்டும் தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா. கடைசியில் அல்லேலூயா எல்லாம் போய் அந்த மலைக்கு போய் பலிபடத்தை கட்டினான். இவனை கட்டி மேலே பலிபடத்தில் தூக்கி வச்சான் தேவனுடைய பிள்ளை. எப்படி இருக்கும், எப்படி இருக்கும் சிந்தித்து பாருங்கள். கண் முன்னால் காட்சியை கொண்டு வந்து பாருங்கள். ஈசாக்கு பலிபடத்தில் கட்டப்பட்டவனாக இருக்கிறான். ஆபிரகாம் கையில் கத்தி இருக்கிறது. இப்போ நினச்சி போகிறான், இங்கே வெட்ட போகிறான். ஆண்டவர் சொன்னார், ஆண்டவரை சோதித்து பார்த்தார். இவன் கீழ்ப்படுகிறானா? ஒரு குழந்தைய கொடுத்தோம், இவன் கீழ்ப்படுகிறானா? எனக்கண்டு ஒப்பு கொடுப்பானா? அவனுடைய விசுவாசத்தை டெஸ்ட் பண்ணார் தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் ஒரு சில நேரத்தில் சோதனைகள் வரும். அந்த சோதனையில் நிலைத்திருக்கோமா? அந்த சோதனையில் நம்ம ஜெயத்தை பெற்றிருக்கிறோமா? நம்ம செக் பண்ணணும். அல்லேலூயா. பாருங்க தேவனுடைய பிள்ளைகளே, ஆபிரகாமே பிள்ளையாண்ட அல்லேலூயா கை கத்திய, அல்லேலூயா கை போடாத. ஒரு நிமிஷம் லேட்டானா வெட்டியிருப்பான். கர்த்தர் சரியான நேரத்தில் ஆபிரகாமே பிள்ளையாண்ட மேலே கை போடாத. அல்லேலூயா. சொல்லப்பட்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டோடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படுகிறவன். இன்னைக்கு நம்ம எப்படி கீழ்ப்படுகிறோம்? ஞாயிற்றுக்கிழமை தோறும் அனுப்பிச்சிடும், சத்தியத்தை கேட்குறோம். சத்தியத்துக்கு கீழ்ப்படிங்க 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 கீழ்ப்படிங்கன்னா நம்ம மேல்படியில் தான் இருக்கோம். என்னையை பார்த்து கீழ்ப்படியில் போய் சொல்கிறாரு. 1 மணி நேரம் ஜெபம்னு சொல்கிறாரு. வேதத்தை படிங்க. அவன் சொல்லுக்கு பாருங்க தேவனுடைய பிள்ளைகளே. அல்லேலூயா. அந்த ஆதியாகமம் பார்த்தீங்கன்னா 22ஆம் அதிகாரத்தில்
22ஆம் அதிகாரம் 15-16 படிங்க. கர்த்தருடைய தூதனானவர் இரண்டாம் தரம் வானத்திலிருந்து ஆபிரகாமை கூப்பிட்டு, நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை போதும். பாருங்க என்னுடைய பிள்ளைகளே, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் என்னது வேற பிள்ளைகள் கிடையாது. ஒத்தைக்கு ஒரு மகன், அவனை கொண்டு பலி செலுத்த சொல்கிறாரு. நாட்டாப்பட்டியில் ஒரு குடும்பம், நான் மாடசாமி அவர் பேர். அந்த குடும்பத்தில் அவருடைய பையன் கேரளாவில் வேலை பார்த்தான். மயங்கி விழுந்துருவான், வேலை செய்ய முடியாது. கடைசியில் இங்கே வந்து ஒரு ஜோசியக்காரன்ட்ட போய் ஜோசியக்காரனை கூப்பிட்டு பேசும் பொழுது 2 பிள்ளைகள் உண்டு. ஒரு பிள்ளையை நரபலி செலுத்த சொன்னான். அந்த பிள்ளையை எப்படி இருக்கும்? அப்படியே அமைதியாக இருந்தாங்களாம். தாய் தப்பனும் 10ஆம் கிளாஸ் படிக்கிறான், ஒருத்தன் 8ஆம் கிளாஸ் படிக்கிறான். ஏதாவது ஒரு பிள்ளை பலி செலுத்த சொல்கிறான் ஜோசியக்காரன் தேவனுடைய பிள்ளையை. அப்படின்றான். அதுக்கப்புறம் சொன்னானா, வேத கோயிலுக்கு போங்க. எந்த கோயிலுக்கு போங்க? வேத கோயிலுக்கு போங்க, எல்லாம் சரியாயிரும். நானா யாரு சொல்கிறா? ஜோசியக்காரன் சொல்கிறான். எங்கே போய் சொல்கிறான்? வேத கோயிலுக்கு போங்க, அங்கே சரியாயிரும். அவங்க வந்தாங்க, நம்ம சபைக்கு வந்துக்கிட்டு இருந்தாங்க. சகோதரி ரூத் இருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா தேவனுடைய வந்து கொண்டு இருந்தாங்க குடும்பமாக. ஆண்டவர் விடுதலை கொடுத்துட்டாரு. அப்புறம் வரல. பாருங்க, தேவனுடைய இயேசுவால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நம்முடைய சாபங்களை சிலுவிலே சுமந்து விட்டார். எல்லாவற்றையும் தேவனுடைய பிள்ளைகளை சிலுவிலே வெற்றி சிறந்தார். அல்லேலூயா. பாருங்க, அவனுடைய வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளைகளை நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால், என் சொல்லுக்கு நீ கீழ்ப்படிந்தபடியால். இன்னைக்கு நம்ம யார் சொல்லுக்கு கீழ்ப்படியணும்? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. உபாகமம் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிங்க. உபாகமம் 28:1. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும் படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டுடைய வார்த்தைக்கு உண்மையாக செவிடுங்க. செவி கொடுப்பீங்களா? சரி பாஸ்டர் சரின்னு சொன்னதோடு சரி. அடுத்து ஆமாம், அவர் கிடைக்காரு. யார்? அவருக்கு வேலை இல்லை, அவர் சொல்லுவார். ஆண்டுடைய வார்த்தைக்கு செவி விடுங்க. ஆண்டுடைய வார்த்தை மிஞ்சி போகாதீங்க. ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது உங்களுக்கு அல்லேலூயா ஆசீர்வதிப்பார் தேவனுடைய பிள்ளைகளே. அல்லேலூயா. பார்த்தீங்கன்னா டைம் இல்லை, யோவை குறித்து நான் சொல்லிட்டேன். யோவின் புஸ்தகத்தை பார்த்தீங்கன்னா யோவுடைய வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளைகளே கர்த்தர் அல்லேலூயா. அவன் 10 பிள்ளைகள் இருந்தார்கள். 10,000 ஆடு இருந்தது, 7,000 ஆடு, 3,000 ஒட்டகம், 500 ஏறு மாடு, 500 கழுதை, 10 பிள்ளைகள் இருந்தாங்க தேவனுடைய பிள்ளைகளே. அவன் உத்தமனாயிருந்தான். பிசாசு சாத்தான் தேவ சமூகத்தில் நிற்கும்போது கேட்கிறாரு, என் தாசனாய் யோவின் மேல் கவனம் வைத்தாயோன்னு கேட்கும் பொழுது அல்லேலூயா, அவன் உத்தம சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவன் என்று கர்த்தர் அவனை குறித்து சாட்சி கொடுத்தார். இன்றைக்கி நம்மளை குறித்து கர்த்தர் எப்படி கொடுப்பார் சாட்சி? உங்களை குறித்து சாட்சி கொடுப்பார். எப்படி கொடுக்கணும்? உத்தம, என் மகா உத்தமி சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவன். பொல்லாங்கு செய்கிற இடத்துல நிற்க மாட்டான். பொல்லாப்புக்கு விலகிறவன் துன்மார்க்கரோடு கூட இருக்க மாட்டான். துன்மார்க்கரோட ஆலோசனை உட்கார மாட்டான். பாவியுடைய வழியில் நிற்க மாட்டான். பரியாசக்காரர் உட்கார இடத்துல உட்கார மாட்டான். நம்ம வாழ்க்கை அதனுடைய பிள்ளைகளே சாட்சி கொடுத்த சும்மாவா? அவனையும் அவனுக்கு எல்லாவற்றையும் வேலி எடுத்து போட்டார். ஒரே நாளில் எல்லாம் சொல்லி முடிஞ்சது. 10 பிள்ளைகள் மரித்து போனார்கள். 7,000 எல்லாம் போய்விட்டது இவனுடைய பிள்ளைகளே. அடுத்து பார்த்தீங்கன்னா அல்ல அப்பவும் சொல்கிறான்,
கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் சொல்கிறான். 2ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அவன் சாத்தா மாட்டி போகிறான். சும்மாவா? அவனுக்குள்ள எல்லாவற்றையும் வேலை எடுத்து பாதுகாத்து இருக்குன்னு சொல்லும் பொழுது அவனை தொடருக்கு அதிகாரம் கொடு, யோவை தொடருக்கு அதிகாரம் கொடு கேட்கும்போது ஆண்டவர் அதிகாரம் கொடுத்தாரு. அவன் உயிரை மாத்திரம் எடுக்கக்கூடாது, அவன் சரீரத்தையும் தொட்டு, அவன் சரீரம் பூரா பற்களால் நிறைந்து, பற்களால் பொக்கலமாக இருக்குது, வாடு அடிக்கி சலம். அதனுடைய பிள்ளைகளை அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அவன் மனைவி சொன்னா, இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாக இருக்கிறீரோ, தேவனை தூசித்து தற்கொலை பண்ணும், சாகும், அத்தான் 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 சொன்னவா இன்னைக்கு என்னச்சுமா அநேக குடும்பங்களில் நீ எப்போ சாவ, நீ எப்போ சாவ? அதில் மனைவிமாரி கேட்குறாங்க, யாரை பார்த்து? பொண்டாட்டிமாரை கேட்குறாங்க, நீ எப்போ சாவ, சீக்கிரம் செத்து தொலை. மனைவிமார் சொல்கிறாங்க, புருஷனை பார்த்து செத்து தொலை. அல்லேலூயா அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையே, அவள் கேட்டா சீக்கிரம், அல்லேலூயா, நீ இன்னும் கர்த்தர் கர்த்தர் கர்த்தன் இருக்கிறீரே. அல்லேலூயா. தேவனிடத்தில் நன்மையை பெற்ற நாம் தீமையை அனுபவிக்க. பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய், பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய். அல்லேலூயா. பாருங்க, தேவனுடைய பிள்ளைகளே, அவனுடைய வாழ்க்கையில் கர்த்தருக்கு சாட்சியாக இருந்தான். எல்லாவற்றையும் இழந்த போதிலும் ஆண்டவரை மறுதளிக்கல. நீங்கள் ஷார்ட்டாக முடித்த 42 தேவரி 2ஆம் வசனத்தில், தேவரி சகலத்தையும் செய்ய வல்லவர். அல்லேலூயா. சகலத்தை செய்ய வல்லவர். அல்லேலூயா. நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்றான். 10ஆம் வசனத்தில், இப்படிப்பட்ட சூழலிலும் அப்படி சிநேகிதருக்காக ஜெபித்தான். யோபு தன் சிநேகிதருக்காக ஜெபித்தான். அல்லேலூயா. அப்போ சொன்னாங்கல்ல, மற்றவர்களுக்காக ஜெபிக்கணும். அப்படி ஒர்ஷிப்பில் என்ன வந்தது? யாருக்காக ஜெபம் பண்ணணும்? மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் போது உன் சிறையிருப்பை ஆண்டவர் மாற்றுவார். அல்லேலூயா. ஊரா பிள்ளை ஊட்டி வளர்த்தா தாம்பிள்ள தானா வளரும். அல்லேலூயா. மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. வியாதிப்பட்டவங்களுக்காக, கடன்பட்டவங்களுக்காக, அல்லேலூயா, பிசாசுபடி மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்கள் சிறையிருப்பை மாற்றுவார். நம்முடைய பிள்ளைய அல்லேலூயா. கடைசியில் ரெட்டிப்பாய் ஆசீர்வதித்தார் நம்முடைய பிள்ளைய. நம்ம மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ண, நமக்கே ஜெபம் பண்ணக்கூடாது. நான் எல்லாருக்காக ஜெபம் பண்ணுறேன், எல்லா தேசத்தில் எல்லா ஊழியர்களுக்காக ஜெபம் பண்ணுறேன். பாருங்கள், தேவனுடைய பிள்ளையை மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்கள் வாழ்க்கையில் உங்கள் தெருவில் உள்ளவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அவங்க ரட்சிப்புகளை கொண்டு வந்து சபைக்கு வரணும். அநேக ஜனங்கள் சபைக்கு வரணும். 5000 ஆத்மா பாருங்க, என்ன போட்டிருக்குது? 5000 ஆத்துமாக்கள். அல்லேலூயா. 15000 ஆத்துமாக்கள் ஆண்டவருக்கு முடியும். இந்த எல்லா பிள்ளையும் கொண்டு வர முடியும். அல்லேலூயா. பார்த்தீங்கன்னா, தேவனுடைய பிள்ளைகள் சென்னையிலேருந்து ஏசிய சபையுடைய ஒரு பாஸ்டர் வந்தார். என்னுடைய மருமகன் அங்கே ஏசிய சபைக்கு போகிறவர். சர்ச்சு கட்டிகிட்டு இருக்கும்போது அங்கே பிபிஎஸ் நடக்கு வந்து பார்த்துட்டு வாசலில் நிற்காரு. உள்ளே வாங்க பாஸ்டர்னா வாசலில் அப்படியே இல்லை. அப்போ இதெல்லாம் கிடையாது. பீமை பார்க்காரு, பார்த்துட்டு நிற்காரு. பார்த்துட்டு, என்ன பாஸ்டர் உள்ளே வாங்க, ஏன் இவ்வளவு இந்த கிராமத்துக்கு இவ்வளோ பெரிய சர்ச்சை கட்டியிருக்கீங்கன்னாரு. இந்த கிராமத்துக்கு இவ்வளோ பெரிய சர்ச்சை தேவையான்னாரு. நான் சொன்னேன், இயேசு கிறிஸ்து உங்கள் சென்னைக்கு மாத்திரம்தான் ஆண்டவரா? இந்த எல்லா பிள்ளைக்கும் அவர் தான் ஆண்டவர். சபையை இடித்து கட்டுற மாதிரி தான் போட்டிருக்கோம். அல்லேலூயா. நம்ம தரிசனம் ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணிங்கன்னா சீக்கிரம் சபை நிரம்பும். அடுத்த ஆராதனை ஆரம்பிப்போம். அடுத்த ஆராதனை தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா. தேவனால் முடியும். உங்கள் ஜெபம் தேவை, உங்களுக்கு ஜெபம் தேவை. இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் நேற்று சொன்னார், அநேகருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா இருக்கிறது, ஆனால் டைம் இல்லை. தேவனுடைய பிள்ளைய அல்லேலூயா. நிச்சயமா அநேகருடைய வாழ்க்கையில் ஆதியில் இருந்த ஜெபம் குறைந்து போய்விட்டது. ஆதியில் இருந்த அந்த அன்பு குறைஞ்சி போச்சு. ஆதியில் இருந்த வேத வாசிப்பு குறைஞ்சி போச்சுன்னார். சிந்தித்து பாருங்கள், உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியும் முன்னால் எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணீங்க, இன்றைக்கி எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுறீங்க. முன்னால் வேதத்தை படித்தீங்க, இப்போ என்னது அந்த மொபைல் ஃபோன். அதுதான் இப்போ எப்போ பார்த்தாலும் இருக்குது, கையில் இருக்குது. யாருக்கு ஃபோன் அடித்து பேசுகிறது? துட்டு வச்சுருக்கணும். ஒரு நிமிஷத்துக்கு 2 ரூபா வச்சா இன்னும் ஃபோனே பேச மாட்டீங்க. இப்போ ஃப்ரீ கால். அதில் எவ்வளோ நேரம் மணிக்கணக்காக இருக்கலாம். அல்லேலூயா. முன்னால் முதல்ல மொபைல் ஃபோன் வரும்போது ஒரு நிமிஷத்துக்கு 2 ரூபா போட்டாங்க, பேசிட்டு வச்சு உடனே கட் பண்ணிடுவோம். இப்போ
தேவனுடைய பிள்ளையே, அப்படி போடணும் கவர்மெண்டில் சட்டம். அப்படி போட்டால் விசுவாசிகள் ஜபத்தில் நிலைச்சிருப்பாங்க. அப்படி போட்டால் அல்லையா மொபைல் பண்ண அல்லையா பாருங்க தேவனுடைய பிள்ளை அல்லையா ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறாரு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறாரு. அல்லேலூயா. விசுவாசிக்கிறவன் அல்லேலூயா அல்லேலூயா தேவனுடைய பிள்ளைகளே அல்லேலூயா தன் விசுவாசத்தினால் அல்லேலூயா நிஜமா யாருடைய விசுவாசம்? அல்லேலூயா யாருடைய விசுவாசம்? உங்களுக்குள்ளாய் விசுவாசம். எங்கள் அப்பா எங்கள் அம்மா அல்லேலூயா அதல்ல, உங்களுக்குள்ளே இருக்கிற விசுவாசத்தை வளருங்க. விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க, தோத்திரம் பண்ணுங்க. ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்ணிட்டீங்க, ஜெபம் பண்ணியாச்சு, அடுத்து நிஜமா நல்லா தோத்திரம் பண்ணுங்க. என் ஜபத்தை ஆண்டவர் கேட்டபடியா தோத்திரம், எனக்கு அற்புதம் செஞ்சபடியா தோத்திரம், எனக்கு விடுதலை தந்தபடியா தோத்திரம். காய்ச்சலுக்காக ஜெபம் பண்ணுறீங்க, அப்பவும் காய்ச்சல் அடிக்கி. பாஸ்டர் நீங்கள் ஜெபம் பண்ணீங்க, காய்ச்சல் அடிக்க பாஸ்டர், காய்ச்சல் விடலையே. விசுவாசம் என்ன இருக்கிறது? தோத்திரம் பண்ணுங்க. உங்கள் வாயின் வார்த்தை ஆண்டவரே எனக்கு விடுதலை கொடுத்தபடியா ஸ்தோத்திரம். என் பலவீனங்களை மாற்றப்படும். பார்த்தீங்கன்னா விஜயராணி இருக்கா, நுரையீரல் சுருங்கி போச்சு. இன்னைக்கு அங்கே வந்தாலோ அது அவருக்குள்ளேருந்து எல்லா பிசாசும் வெளியே போய் இன்னைக்கு ஆண்டவர் அல்ல டாக்டர்னு போனவா இன்னைக்கு ஆண்டவர் உயிரோடு வச்சிருக்கிறாரு. இதுக்கெல்லாம் இன்னைக்கு எலிப்பூடன்னு பார்த்தேன், அநேகரை இன்னைக்கு எலிப்பூடன்னு பார்த்தேன். கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்து இந்த வார்த்தையை குறித்து அல்லேலூயா அடுத்து அல்லேலூயா இன்னைக்கு குழந்தை நிஜமா இன்னைக்கு மனுஷரால் கூடாது குழந்தை பாக்கியத்தை அநேருக்கு கொடுத்துருக்கிறார் தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா அல்லேலூயா. தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. நீங்கள் விசுவாசத்தை ஒரு தோத்திரம் பண்ணுங்க. நான் ஜெபம் பண்ணிட்டு சொல்கிறதுமா வயிற்றில் கை வச்சு தோத்திரம் பண்ணுங்க, அதான் சொல்லுவேன். மறுபடி ஜெபம் பண்ணுறது கிடையாது. இப்போவும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு சிலருக்கு ஜெப குறிப்பு நோட்டில் அநேக அழிச்சிக்கிட்டே இருக்கேன். அழிச்சுமா தேதி ரவுண்ட் பண்ணி ஜபத்தை கேட்டபடியா சோதும், குழந்தை பாக்கியத்தை கொடுத்தபடியா தோத்திரம் எத்தான் தேதி போட்டு எழுதி வச்சுருப்பேன். அடுத்து பார்த்தீங்கன்னா அதில் இன்னும் 16 பேர் இருக்கிறாங்க என் லிஸ்ட்டில். அநேக இடத்துலேருந்து வருகிறது என்னுடைய பிள்ளைகளே. தேவனால் கூடும் விசுவாசி அல்லேலூயா. தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். அல்லேலூயா. யார்? உங்கள் விசுவாசம்தான். பாஸ்டர் இல்லையா அல்லையா அந்த அக்காட்ட சொல்லி அக்கா ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் நல்லது தான் சொல்லுது. உங்களுக்குள்ளாய் விசுவாசம் வேண்டும். உங்கள் அல்லேலூயா இதயத்தின் ஆழத்தில் இயேசுவால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நிறைய குழந்தை சாட்சி சொன்னால் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இன்னும் 1 மணி நேரத்துக்கு மேலே சொல்லலாம். தேவனுடைய பிள்ளையை இயேசு ஜீவிக்கிறார். அல்லேலூயா. இயேசு உயிரோடு இருக்கிறார். தேவனுடைய